வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட் ஸ்பேசிங், அப்புறம் டெக்ஸ்ட் ஷேடோ. இது 3த்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நேத்து வீடியோல டெக்ஸ்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது, அலைன்மென்ட் எப்படி சேஞ்ச் பண்றது, டெக்கரேஷன் எப்படி சேஞ்ச் பண்றது, இப்படின்றத நேத்து வீடியோல பார்த்திருந்தோம். நீங்க அந்த வீடியோவ பார்க்கலன்னா மறக்காம அத பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியா நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஓகே. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர கேப்பிட்டலைஸ் பண்றது. இந்த மாரி இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க H1ல கோட் வித் அஸ்வின்னு குடுத்துருக்கேன்ல. ஸோ, நான் இப்ப என்ன பண்றேன்னா, இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துர்றேன். ஸோ, கிளாஸ் உனக்கு இங்க இதுல ஓகே. கிளாஸ் நேம் குடுத்துர்றேன். ஸோ, குடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா, இதுல ஃபர்ஸ்ட்டு நான் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி எழுதிர்றேன். எழுதிட்டு நான் இங்க ஹெட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்டைல் டாக் ஒண்ணு போடுறேன். ஸ்டைல் டாக் போட்டு நான் இந்த H1 டார்கெட் பண்ணி, நான் அந்த கிளாஸ் நேம குடுக்குறேன். அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். குடுத்துட்டு நான் இதுக்குள்ள என்ன போடுறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அத எழுதிர்றோம். எழுதிட்டு ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல நான் என்ன சொன்னேன்னா, அப்பர் கேஸ், லோவர் கேஸ், கேப்பிட்டலைஸ். இது சொல்லியிருந்தேன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் கேஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்ப இந்த லைன்ல பாருங்க, இங்க சி கேப்பிட்டல்ல இருக்கு, டபிள்யூ கேப்பிட்டல்ல இருக்கு, ஏ கேப்பிட்டல்ல இருக்கு. இங்க நம்ம எழுதியிருக்கிறதுல. ஆனா ஓடிஇ, ஐடிஹெச், எஸ்டபிள்யூஐஎன் இதெல்லாம் லோவர் லெட்டர்ஸ்ல இருக்கு. இப்ப நம்ம ப்ரௌசர்ல எப்படி என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்களா, எல்லாமே கேப்பிட்டலைஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதையே நான் என்ன பண்றேன்னா, லோவர் கேஸ்ல குடுத்துர்றேன். ஸோ, லோவர் கேஸ் குடுத்துட்டோம்னா, இப்ப கோட் வித் அஸ்வின் இது பார்த்துட்டீங்களா, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப நான் இப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல மாறிடும். ஆனா, இங்க கேப்பிட்டல்ல சி இருக்கு, கேப்பிட்டல் டபிள்யூ இருக்கு, கேப்பிட்டல்ல ஏ இருக்கு. ஸோ, இது இப்ப நம்ம இது மட்டும் வேணாம். எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்பிட்டலைஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைச்சு நான் கேப்பிட்டலைஸ் குடுத்தேன்னா, சி மட்டும் கேப்பிட்டலைஸ் ஆகும். பார்த்தீங்களா? எல்லாத்தோட இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்பிட்டலைஸ் ஆகும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க என்ன குடுத்துர்றேன், இந்த மாரி ஏஎஸ்டிஜின்னு குடுத்துர்றேன். ஸோ, ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்களா? இந்த ஏ மட்டும் கேப்பிட்டலைஸ் ஆயிடுது. அதாவது அந்த லெட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்பிட்டலைஸ் ஆகுறது தான் நம்ம கேப்பிட்டலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. இப்ப டெக்ஸ்ட் ஸ்பேசிங் பார்த்துருவோம். டெக்ஸ்ட் ஸ்பேசிங்ல மொத்தம் 5 டைப் இருக்கு. டெக்ஸ்ட் இண்டென்ட், லெட்டர் ஸ்பேசிங், லைன் ஹைட், அப்புறம் வேர்ட் ஸ்பேசிங், அப்புறம் ஒயிட் ஸ்பேஸ். இது 5 அந்த 5 பத்தி தனித்தனியா நம்ம என்னன்றத பார்த்துருவோம். டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன நம்ம இண்டென்ட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி எனக்கு இவ்வளோ தூரம் வேணாம். கொஞ்சம் தூரம் தள்ளி இரு அப்படின்றது தான் நம்ம டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஒரு பேராகிராஃப் டேக் கீழ எழுதிக்கிறேன். ஸோ, பேராகிராஃப் டேக்ல இப்படி இந்த மாரி கண்டமேனிக்கு ஸ்பாம் பண்ணிக்கிறேன். ஸ்பாம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், பேராகிராஃப்ல உள்ள போயிட்டு நான் டெக்ஸ்ட் இண்டென்ட் குடுக்குறேன். டெக்ஸ்ட் இண்டென்ட் என்னன்னு குடுக்குறேன்னா, ஒரு 50 பிஎக்ஸ் தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஸோ, குடுத்துட்டு இப்ப நான் ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். இது பார்த்தீங்களா, ஸ்டார்ட்டிங் இங்க ஆரம்பிக்காம 50 பிஎக்ஸ் தள்ளி தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லைன இண்டென்ட் பண்றதுக்கு தான் நம்ம டெக்ஸ்ட் இண்டென்ட்ன்றத குடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேரக்டர்ஸ்க்குள்ள ஸ்பேஸ் குடுக்குறது தான் நம்ம லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதே எக்ஸாம்பிளே இருக்கட்டும். நான் இங்க டெக்ஸ்ட் இண்டென்ட்ன்றதுக்கு பதிலா லெட்டர் ஸ்பேசிங்னு சொல்லி குடுத்துர்றேன். குடுத்துட்டு இங்க 50 பிஎக்ஸ் வேணாம். ஏன்னா, அது நமக்கு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ, 5 பிஎக்ஸ் குடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ, ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்களா, அந்த ஒரு லெட்டருக்கு நடுவுல அந்த 5 பிஎக்ஸ் ஸ்பேஸ் வருதா? ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் இதுல நெகட்டிவ் வேல்யூஸும் உண்டு. இப்ப -2 பிஎக்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ரொம்ப ஒட்டி வரும் பாருங்களேன். நம்ம நார்மலா இருக்கிறத தாண்டி ஒட்டி வர்றது தெரியுதா? இந்த மாரி இதுதான் லெட்டர் ஸ்பேசிங். நமக்கு எங்க என்ன வேணுமோ அத நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, லைன் ஹைட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். லைன் ஹைட்னா என்னன்னா, ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் தான் லைன் ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒயிட் ஸ்பேஸ் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒயிட் ஸ்பேஸ்ல நான் என்ன குடுக்குறேன்னா, நான் நெறைய அப்படி ஸ்பாம் பண்ணிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வரேன். அப்புறம் ஒரு என்டர் தட்டி இப்படி குடுக்குறேன். மறுபடியும் ஒரு என்டர் தட்டி குடுக்குறேன். மறுபடியும் ஒரு என்டர் தட்டி குடுக்குறேன். ஸோ, இந்த மாரி குடுத்துட்டே வரேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த பேராகிராஃப் டேக்க இது பண்றேன். குடுத்துட்டு ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஒயிட் ஸ்பேஸ் என்ன பண்றேன்னா, நோ ராப் அப்படின்னு எல்லாமே ஒண்ணா வந்துரும். ஒரே லைன்ல வந்துரும் அப்படின்னு அர்த்தம். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்களா, ஒரே லைன்ல இப்படி வந்துட்டே இருக்கு. நம்ம இப்ப ஆல்ரெடி பேராகிராஃப் டேக்ல பார்த்திருப்போம். இது இந்த மாரி போடலன்னா, இந்த ஒயிட் ஸ்பேஸ் நோ ராப் பண்ணலன்னா, நம்ம என்ன குடுத்துருக்கோமோ அதே மாரி வரும்னு சொல்லிட்டு. அதுவாவே ராப்
சாரி அதுவாகவே வந்து ரேப் ஆகி அடுத்த லைனுக்கு வந்து இதுவாயிடும். ஸோ நம்ம இப்போ ஒயிட் ஸ்பேஸ் நோ ரேப் கொடுத்துட்டோம்னா எல்லாமே ஒரே லைன்லேயே வரும். இது வந்து சில இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எந்த ரெக்குயர்மெண்ட் எங்கே தேவைப்படுதோ அங்கே தான் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ரைட். நம்ம நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ வந்து பார்த்துலாம். ஷேடோ வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மட்டும்தான் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஷேடோ எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்துலாம். இப்போ நான் வந்து இவ்வளோ வேண்டாம், இந்த பேராகிராஃப் டேக்கை கமெண்ட் பண்ணிடுறேன், இதில் தூக்கிடுறேன். ஸோ வந்துட்டு இந்த H1லயே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பேராகிராஃப் டேக்கையும் தூக்கிடலாம். ஸோ வந்துட்டு நமக்கு எதுவும் இது இருக்காது. நான் இங்கே அப்பர் கேஸ் இல்லை. ஸோ நான் அந்த கிளாஸை தூக்கிட்டேன். ஸோ இதையும் எடுத்துடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டலைஸ் இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா டெக்ஸ்ட் ஷேடோன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்குறோம். டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு 2px ஹரிசாண்டலாக 2px வெர்டிகலாக 2px கொடுத்து ரெட் கலரில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ ப்ரௌசரில் போய் என்ன ரெண்டாவதுன்றதை பார்த்துலாம். பார்த்தீங்களா அந்த அந்த ஷேடோ விழுகுதா, அந்த பிளாக் கீழே வந்து அந்த ரெட் ஷேடோ விழுகுதுல, இந்த மாதிரி உள்ளது தான் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே நீங்கள் வந்து உங்களுக்கு பிளரோட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு 5px அந்த பிளருக்கான ப்ராப்பர்ட்டி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிளரினஸ் உங்களுக்கு தெரியுதா, அந்த ரெட்டும் பிளாக்கும் மிக்ஸ் ஆகி உள்ள பிளரினஸ். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட்டை பற்றின வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.